இன்றைக்கி ஒரு 2 சூப்பரான விஷயம் பார்த்துடலாங்களே. அதாவது வந்து இந்த தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதோட க்ரோத் வந்து பயங்கரமாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து இருக்காங்க முதல்ல தெரிஞ்சு வச்சுப்போம். ஒரு பிகினர்ஸாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்டார் தெரிஞ்சுக்கோங்க, செக்டாரில் இருக்கிற கம்பெனி தெரிஞ்சுக்கோங்க. அந்த கம்பெனியோட க்ரோத், சிஏஜிஆர் வேல்யூ, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், எவ்வளோ கடன் வச்சிருக்காங்க, எங்கெல்லாம் ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட் எத்தனை வருஷத்தில் முடிச்சு கொடுக்க போகிறாங்க, இது எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு ஐடியா பார்த்துக்கோங்க. எடுத்த உடனே ஒரு கண்மூடித்தனமாக யாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இன்றைக்கி நம்ம தெர்மல் பவர் பிளான்ட் க்ரோத்தும் அதே மாதிரி முக்கியமாக ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் செப்டம்பரில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அதானி பவர் இன்ஸ்டால்ட் வந்து கிட்டத்தட்ட 18,150 மெகாவாட்ஸ், அப்கமிங் 23,720 மெகாவாட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட இதில் அவர் எவ்வளோ ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்கன்னா இதுக்காக 2 lakh crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. என்டிபிசி இன்ஸ்டால்ட் வந்து 64,174 மெகாவாட்ஸ், அப்கமிங் வந்து 15,580 மெகாவாட்ஸ். எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்கன்னா 2.25 lakh crores. அதுக்கப்புறம் டாரண்ட் இன்ஸ்டால்டு 3,092 மெகாவாட்ஸ், அப்கமிங் 7,000 மெகாவாட்ஸ். இதுக்கு எவ்வளோ ரிலீஸ் பண்ணுறாங்க ஃபண்ட் அப்படின்னா 60K to 90K crores. ஃபைனலாக JSW பவர் இன்ஸ்டால்டு 5,658 மெகாவாட்ஸ், அப்கமிங் 3,400 மெகாவாட்ஸ். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கரெக்டான ஒரு செக்டாரில் எடுத்து கரெக்டாக தான் ஓரளவு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை நம்ம ஓரளவு ஃபோக்கஸ் பண்ணாலே ஓரளவு நமக்கு ஐடியா கேதர் பண்ண முடியும். செப்டம்பர் நடந்து முடிஞ்ச செப்டம்பரில் எந்தெந்த செக்டார்லேருந்து பணத்தை வெளியில் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். அவுட்ஃப்ளோ ஹெல்த் கேரில் 4,521 crores வெளியில் எடுத்திருக்காங்க. ஐடி செக்டாரில் 4,036 crores வெளியில் எடுத்திருக்காங்க. கன்சியூமர் டியூரபிள்ஸ் 3,301 crores வெளியில் எடுத்திருக்காங்க. எஃப்எம்சிஜி செக்டார் 3,101 crores வெளியில் எடுத்திருக்காங்க. ஃபைனலாக சர்வீஸ் செக்டாரில் 1,222 crores வந்து வெளியில் எடுத்திருக்காங்க. அதே வந்து எந்தெந்த செக்டாரில் பணத்தை போட்டிருக்காங்க நெட் இன்ஃப்ளோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டரில் 1,733 crores, கேபிட்டல் குரூஸில் 1,492 crores, ஆயில் கேஸ் அண்ட் கன்சியூமபிள் ஃபியூவல்ஸில் 728 crores, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரில் 726 crores, மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்கில் 446 crores. ஸோ மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வரும். அடுத்த ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஷார்ட்ஸில் சந்திக்கலாம்.